வார்த்தைக்காக தலைமை தாழ்த்தி ஆண்டவருக்கு வேண்டிக் கொள்வோம். கிருபையுள்ள அன்பின் ஆண்டவரே, நம்முடைய வேதத்தின் வார்த்தைகளை தியானிக்கிறோம். எங்களோடு கூட பேசுகிறார்கள். நம்முடைய வசனங்கள், நம்முடைய வார்த்தைகள் எங்களை ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கட்டும். உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை புதுப்பியும், எங்களை கர்த்தாவை பயன்படுத்தி உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களோடு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 1 நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனம் 12. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். இன்றைய அனுரையின் தலைப்பு சாட்சியாக வாழ்வதே சீஷத்துவம். எது சீஷத்துவம்? யார் உண்மையான சீஷர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி நம்ம வைக்கப்படும் என்று சொன்னால், கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு இந்த பூமியிலே குற்றமற்றவனாய் உண்மையாய் சாட்சியாக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் சொல்லப்படுகிறார்களோ அவர்களே உண்மையான சீஷர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை சீஷத்துவ வாழ்க்கை என்று சொல்லி நாம் சொல்லலாம். இங்கு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், தீமோத்தேயுவே, நீ உண்மையுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறாய், உண்மையுள்ள சீஷனாக இருக்கிறாய் என்று சொல்லி அவர் ஆலோசனை கொடுக்கிற அந்த பவுல் இவ்விதமாக எழுதுகிறார், நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படிங்கிறார். இப்போது இதுக்கு முன்னாடி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட இந்த உலகத்தில் இன்னொரு வாழ்க்கை இருக்குது, தவறான ஒரு காரியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அதை விட்டு விலகிடுன்னு சொல்லி சொல்கிறார். அப்படி சொல்லும்போது தான் இதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தைய வசனங்களை பார்க்கும்போது ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அது குறிப்பாக அந்த 2 வசனத்தை நான் மத்தியிலே சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 4-5. இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவருமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தைகளோடும் சத்தியமில்லாதவரும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவருமாய் இருக்கிற மனுஷர்களாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. சில மனிதர்களை விட்டு விலகு என்று சொல்கிறார். இப்போ நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவையில்லாத காரியத்தை விட்டு விலக வேண்டும். தேவையில்லாத காரியத்தை விட்டு விலக வேண்டும். இதுதான் அந்த பவுல் சொல்கிறார். நீ சில மனிதர்கள், அதாவது தர்க்கம் பண்ணுகிறவர்கள், தவறான உபதேசத்தை கொடுக்கிறவர்கள், உலகத்திலே அவர்கள் ஆதாய தொழிலாக ஊழியத்தை செய்தாலும் சரி, இல்லை மற்ற காரியங்கள் எது எடுத்தாலும் லாப நோக்கோடு செய்தால், சுயநலத்தோடு செய்தால், அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு நீ விலகு என்று சொல்கிறார். இப்போ சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஒரு காரியம், நாம் தீயவர்களை விட்டு விலக வேண்டும். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால் மட்டுமே இப்படி வாழ முடியும். நம்முடைய சிந்தைகள், எண்ணங்கள் எல்லாம் இயேசுவோடு இணைந்திருந்தால் மட்டுமே இப்படி வாழ முடியும். அதனால் தான் வாசிக்கிற 119ஆம் சங்கீதத்திலே தாவீது விதமாக சொல்கிறார், நான் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய சாட்சிகளை காத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த வேத வசனம் பிரமாணம்னா அவருடைய வார்த்தைகள், அவருடைய கட்டளை, அதை கை கொள்ளும்போது மட்டுமே சாட்சியாக வாழ முடியும். பொதுவாக நம்முடைய உலக வழக்கிலே நாம் சொல்கிற பழமொழி உண்டு. என்னவென்று சொன்னால், பூவோடு சேர்ந்த நான் மணக்கும். அதாவது ஒரு நல்ல மனம் வீசுகிற, நறுமணம் வீசுகிற ஒரு மலரை நாம் ஒரு நாரை வைத்து அதை கட்டும்போது அந்த பூ எப்படி மனம் வீசுகிறதோ அதே போல் அந்த பூவின் வாசம் அந்த நாருக்கு இருக்கும். அதே போல தான் நாம் இயேசுவோடு வாழ்ந்தால்தான் இயேசுடைய கனிகள், ஆவிக்குரிய கனிகள், இயேசுடைய நல் வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும். இல்லை நாம் உலகத்தாரோடு வாழ்ந்து சொன்னால் அந்த சுவாபம் நம்மை தவிச்சுக்கொள்ளும். அதனால தான் அழகாக வச்சுருக்கிறார், நல்ல போராட்டத்தை விசுவாசத்தை போராட்டம் சொன்னால் இவைகளெல்லாம் விட்டு விலகு. எவைகள் என்று சொன்னால் பொய்யான வார்த்தைகளை சொல்கிற மனிதர்கள், ஆதாய தொழில் செய்கிறவர்கள்,
சுயநலமிக்கவர்கள், அன்பில்லாதவர்கள், இப்படி நிறைய காரியம் சொல்லுது. சண்டை போடுறவங்க, தூஷணம் பண்ணுறவங்க இதெல்லாம் விட்டு விலகுன்னு சொல்கிறார். அடுத்ததாக இன்னொரு காரியம் என்ன சொல்கிறீங்களா, மனதை அடக்கணும்னு சொல்கிறார். போதும் என்கிற மனதுடையவர்களுடைய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனது சாட்சியாக வாழ ஃபஸ்ட்டு மனது கண்ட்ரோல் இருக்கணும். போதும், நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் இது போதும். அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அதை பார்க்கவே கூடாது. கர்த்தர் உனக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ, கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ, என்ன வேலை, என்ன ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க என்னென்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் ஆகவே அவங்கள பார்த்தா இப்படி மாறணும் ஒரு நாள் நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எனக்கு கிறிஸ்தவத்தில் வீழ்ந்து போகிற காரியம் தான். பிறரோடு ஒப்பிட்டு 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 பார்த்து பொறாமையினால் விழுந்து போகிற அநேக கிறிஸ்தவர்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மற்ற மனிதர்கள் அப்படி இருக்கலாம், அது தவறு. ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது, வாழ்வு தவறு என்று சொல்லி. ஆனால் நமக்கு திருமுறை கற்றுக் கொடுக்கிறது, நீ மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்காதே, இயேசுவோடு மாத்திரம் ஒப்பிட்டு பார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாவற்றிலும் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியின் ஆதாயம். ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு போதும், அவர் என்னை ஆசீர்வதிக்க உயர்த்த வல்லவர். வேதம் தெளிவாக சொல்கிறது, ஏற்ற காலத்தில் தேவனுடைய உயர்த்தும்படி அவருடைய பலத்த காலத்துக்குள் அடங்கியிருக்கு. உயர்த்துவது அவருடைய வேலை, அடங்கியிருப்பது நம்முடைய வேலை. ஆண்டவருடைய கருத்தில் அடங்கியிருப்பது நம்முடைய வேலை. அதை வந்து நம்மளே எப்பவுமே இந்த வழியில் கூட இப்படி சம்பாதியம் பண்ணிடலாம், இல்லை இப்படி செஞ்சால் எவ்வளோ ஆசீர்வாதம் வந்துடும், இல்லை இப்படி படித்தா இந்த படிப்பு படித்தா நம்ம மேலே போயிடலாம், எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த சீட்டை வாங்கிடும். இல்லை, ஆண்டவர்கள் இருக்கும்போது ஆண்டவரை நான் என்ன படிக்கிறேன் எனக்கு வழிகாட்டுங்க, நான் என்ன செய்யணும் எனக்கு வழிகாட்டுங்க, என் பிள்ளை என்ன படிக்கணும், இந்த பிள்ளை அப்படின்னா அவருக்கு தெரியும், இதை படித்தா இந்த வேலை கிடைக்கும் அவருக்கு தெரியும். நம்ம ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம பிள்ளையை குறித்து. ஆனால் அதை விட்டு நம்ம இன்னொரு வழியில் பிள்ளைகளை சேர்ந்தோம்னா படித்து முடிச்சுட்டு வந்து வேலை கிடைக்காம பண்ணுற கஷ்டம் அச்சோ சொல்ல முடியாது. இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்முடைய கை பிரயாசம் என்னென்ன வேலை எதனாலும் ஆண்டவர் சொல்ல அர்ப்பணித்து செயல்பட வேண்டும். போதும் என்கிற மனது முக்கியம். வேதத்தில் தெளிவாக சொல்கிறது, முதலாவது நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் போதும் என்கிற மனசு இருக்கணும். தீமையை விட்டு விலகி போதும் என்கிற மனதோடு கூட நிச்சயமா வாழ வேண்டுமா. வேதத்திலே சாட்சியாக வாழ்ந்த சில மனிதர்களை உங்கள் முன்பதாக சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம், ராஜாக்கள் புஸ்தகம், அதாவது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனத்தில் அவர்களுக்காக வாசிக்கிறீர்கள். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றார். அதற்கு அவன், நான் உண்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். அப்படியே இருவரும் போனார்கள். இப்போ இங்கே 2 பேர், அதாவது எலியா எலிசா, எலியாவை கர்த்தர் என்று எடுத்துக்கொள்ள போவதாக அறிவிக்கிறார். எலியா அதை சொல்கிறார். அப்போ எலிசா என்ன சொல்கிறான், நம்ம கூடவே வருவேன் அப்படிங்கிறான். அப்போ போயிட்டு இருக்கும்போது எலியாவுக்கு கேட்குறாரு, என் கூடவே வாரிங்க, உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் கேட்பான், அவங்க வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, 9ஆம் வசனம், அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொல்லப்படுகிற முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்குறான். கேள் அப்படிங்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, உம்மிடத்தில் வரம் எனக்கு கண்டிப்பாக வேணும். இது உண்மையிலே அவன் பொறாமையில் கேட்குறாங்க, புரிஞ்சுக்கணும். நான் எலியா செஞ்சதை காட்டிலும் ரெட்டிப்பாக செய்யணும்னு சொல்லி பொறாமையில் கேட்கல, அவனுக்கு ஒரு தாகம் இருக்குது. ஏன்னா நான் இருந்த வயல்காட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவன், என்னை தேடி வந்து அழைச்சிங்களே அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்காக நான் இன்னும் பக்தி வைராக்கியமாக கொண்டு செயல்படணும். எப்படி எலியா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினாரோ, நான் அதை காட்டிலும் பல மடங்கு நான் உத்வேகமாக என் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்துகிறேன். அந்த ஒரு ஆத்ம தாகத்தில் கேட்குறான். முழுதுல வர எனக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் எப்படி கேட்குறது தெரியுமா, ஆண்டவரே அவங்களுக்கு காட்டிலும் நான் இப்படி இருக்கணும், எனக்கு இந்த 2 இது மற்ற காரியங்களை கேட்குறோம். உண்மையாக ஒரு ஆர்வத்தில் இருந்துச்சுல, இங்கே நம்ம கேட்கல, பொறாமைகளை கேட்கிற காரியங்களை பார்க்கிறோம். நம்ம வேதம் தெளிவாக சொல்கிறது, இந்த எலியாவை பொறாமை கொண்டு நான் எலியாவை காட்டணும், பெரிய ஆளை நான் வாழ்ந்து காட்டணுங்கிறதுக்காக எனக்கு ரெண்டிப்பாக நான் வரதான்னு சொல்லி கேட்கல. அவனுக்கு ஒரு தாகம் இருக்குது, இந்த ஜனங்களை கர்த்தரிடம் திரும்ப வேண்டும் சொன்னால் இந்த எலியாவை காட்டிலும் ரெட்டிப்பாக நம்ம செயல்படணும். ஏன்னா எலியாவுக்கே சில நேரம் சில பாடுகள், அவன் ஓடி ஒழியக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அப்போது நம்ம வாழ்க்கையில் எப்படின்னு இதை
மற்றவங்களுக்கு முன்னாடி ஆண்டு நம்மளை பயன்படுத்துவதை பார்த்து ஜனங்கள் கர்த்தர் திரும்புவார்கள் என்ற அந்த சிந்தையை அவர் பேசுகிறார். இந்த எலியா என்னென்ன அற்புதம் செஞ்சாரோ அவரிலிருந்து ரெண்டிப்பான வரம் பெற்றுக்கொண்ட எலிசாவும் அதே போல அற்புதங்களை செய்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாசிக்கிறேன் உங்களுக்காக 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அந்த எலிசாவை குறித்து ஒரு சாட்சி இருக்கிறது. அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 9. அங்கு சூனேம் ஊராளாகிய ஒரு பெண் அந்த எலிசாவை குறித்து சாட்சி கொடுக்கிறாள். அவர் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறைக்கட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்க வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். ஒரு தேவ மனிதனை குறித்து ஒரு சாட்சி வருகிறது. ஒரு சகோதரனுடைய வாயிலிருந்து ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லப்படுது. இவர் பரிசுத்தவான். நம்முடைய வீட்டில் வந்து ஜபித்து செல்கிற ஜபிக்கிற இதுக்கு அங்கிருந்து ஊழியம் செய்கிற இந்த மனிதனை பார்க்கிறேன், பரிசுத்தவான் என்று சொல்லி அந்த எலிசாவை குறித்து அந்த சூனேம் ஊராளாகிய பெண் சொல்கிறார். ஒரு பரிசுத்தவான். இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த சாட்சியை தவறு விட்டு விடுகிறோம். வேதம் தெளிவாக சொல்கிறது, சாட்சியுள்ள வாழ்க்கையில் எலிசா வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் அந்த சூனேம் ஊராளாகிய பெண் சொல்கிறார், இவருக்கு நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு வீடு கட்டி ஒரு அறை கட்டி அவர் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு நாற்காலி மேஜை போட்டு ஒரு கட்டில் வச்சுருப்போம், குத்து விளக்கு வச்சுருப்போம். ஏன்னா அந்த காலத்தில் என்ன செய்யாது, கரண்ட் கிடையாது. அப்போ ஒரு குத்து விளக்கு வச்சுருவோம், அது வச்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வரும்போதுலாம் அவர் என்ன செஞ்சுருவார், தங்கியிருப்பாருன்னு சொல்லி அந்த மனிதனை குறித்து எலிசாவை குறித்து சூனேம் ஊராளாகிய பெண் சாட்சி சொல்கிறார். இவர் ஒரு பரிசுத்தவான். அப்போ இந்த எலிசா அங்கே தங்கியிருக்கும் போது அந்த பெண்ணிடம் கூப்பிட்டு, இவ்வளோ உபசரம் எனக்கு செய்கிறாயே, நான் நாட்டின் மண்ணிடமாவது இல்லை வேறு யாரிடமாவது உனக்கு நான் ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேட்குறாரு. என்னை இவ்வளோ கவனிக்கிறையே, தெய்வ மனிதர்கள் சொல்ல கவனிக்கிறார். ஆனால் உனக்கு நான் ஏதாவது செய்யணுமா, இந்த அரசாங்கத்தில் ஏதாவது பேசணுமா, நான் உனக்கு ஏதாவது முக்கியமான நபர்கள் பேசணுமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு குறைவில் நான் கற்று நல்லா வச்சுக்கிறேன் கேட்குறேன். அப்போது அந்த எலிசாவோட வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கும்போது, இந்த பெண்ணுக்கு ஏதாவது தேவையான அறிந்துவான்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், இந்த குடும்பத்தில் கற்பத்தின் கனி இல்லை என்று சொல்கிறான். சூனேம் ஊராளாகிய பெண்ணுக்கும் அவனுடைய கணவனுக்கும் ஆண்டவர் இதுவரைக்கும் குழந்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி சொல்லும்போது எலிசா அவனை கூப்பிட்டு சொல்கிறான். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 16. அப்பொழுது எலிசா அந்த சூனேம் ஊராளாகிய பெண்ணை குறித்து சொல்கிறான், பிராண உற்பத்தி காலகட்டத்திலே ஒரு குமாரனை அழைத்துக் கொண்டிருப்பான் என்றான். அதற்கு அவள், 7 தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, இந்த அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றான். அந்த பெண் கற்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றான். அவன் சொல்லும்போது அவன் சொல்கிறான், இது எப்படி நடக்கும், நீங்கள் அபத்தம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம், நீ தவறாக சொல்ல வேண்டாம், நீ பரிசுத்தவான், நீ நீதிமான், எனக்கு குழந்தை வர வாய்ப்பு இல்லை, ஏன் நீ இப்படி தெரியாமல் சொல்கிறீங்க, அபத்தமாக சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. அதுதான் தெய்வ மனிதனுடைய வாய்ப்புப்படுகிற வார்த்தை. அந்த எலிசா சொன்னபடி அந்த வீட்டிலே ஆண்டவர் ஒரு புத்திர பாக்கியத்தை அறிவிச்சுகிறார். சில நாட்கள் செல்கிறது, அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகிறான். ஒரு நாள் தலைவலிக்கிறது என்று சொல்கிறான். அவனுடைய தாயின் மடியிலே படுக்கும்போது அந்த குழந்தை இறந்து போய்விடுகிறது. அப்போது அவனுடைய சரீரத்தை அந்த தாய் கொண்டு போய் அந்த தெய்வ மனிதன் படுத்திருக்கிற மேல் வீட்டரை திறந்து அந்த கட்டில் கிடத்திருவாங்க. ஒரு விசுவாசத்தை பாருங்களேன், என்ன விசுவாசம், அந்த தேவ மனிதன் படுத்திருக்கிற அந்த கட்டிலில் கூட வல்லம இருக்குது, என் பிள்ளை பழச்சிக்கும். அவனுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. கொண்டு போய் அந்த கட்டில் கட்டிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லுவான், நான் தேவனுடைய மனுஷனை சந்திக்க போனேன், எனக்கு ஒரு வேலைக்காரனையும் எனக்கு ஒரு கழுதையும் வேகமாக அனுப்பிவிடுவேன். அதே போல் அவன் அனுப்பிவிடுவான். ஏன் என்று சொல்லி கேட்பான். இல்லை நான் போகணும்னு சொன்னேன், அவன் போயிடுவான்னு சொல்லி அனுப்பிவிடுவான். அப்போ போய் தேவனுடைய மனுஷனை பார்க்கும்போது அவர் கேட்பார். என்ன கேட்பாருன்னா, ரொம்ப அழகாக கேட்பார். வாசிக்கிறவங்களுக்கு 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 26. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாக இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாக இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதா என்று அவளுக்கு கேளுண்டான். அவள் சுகம்தான் என்று சொல்லி போய் அந்த வேலைக்காரன் போய் அந்த சூனேம் ஊராளாகிய போய் கேட்குறான். கர்த்தருடைய ஊழியக்காரை கேட்க சொன்னார், வீட்டில் உன் கணவன் நல்லா இருக்கிறாரா, நீ நல்லா இருக்கேன், பிள்ளை நல்லா இருக்கான்னு கேட்கும்போது சுகம்தான், ஒரே வார்த்தை விசுவாசம், என்
பிள்ளை தவறின்னு சொல்லலை, அவன் சுகம்தான் சொல்லிவிட்டு நேர போய் தேவனுடைய காலை கட்டி பிடித்து கொண்டு அழகான். அவன் சொல்கிறான், நான் உங்களிடத்தில் பிள்ளை கேட்டேனா, இப்பொழுது இந்த வீட்டுக்கு நடந்துட்டுன்னு சொல்லி கலங்கும் போது அந்த தேவ மனிதன் சொல்லுவான் தன்னுடைய வேலைக்காரர்களும், நீ போய் முன்பதாக நமக்கு என்ன சொல்கிறோம் அதை சொல்லுன்னு சொல்லி ஒரு கடியை கொடுத்து சொல்லுவார். நீ போய் வழியில் ஒருவன் சமைத்தா அவங்க பேசாமல் போய் அந்த பிள்ளை மேலே வை அப்படின்னு சொன்னால், ஆனால் அந்த பெண் சொல்லுவா, நீர் என்ற வீட்டுக்கு வர, நீ தேவ மனிதன், நீ பரிசுத்தமா, நீ வந்து என் மகனை எவ்வளோ இருக்கணும் அப்படி விசுவாசத்தை பார்க்குறாரு. அதே போல் அந்த எலிசா அந்த வீட்டுக்கு கடந்து போகிறாரு. அந்த கடந்து போய் அவருடைய மேல் வீட்டிலே கிடத்தப்பட்டிருந்த அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் தேவன் மனிதனை பயன்படுத்துகிறது. இதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை, இதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. அவன் பரிசுத்தவானாய் அந்த எலிசா இருக்கிறார். அந்த எலிசாவை பார்க்கும்போது அது பெண்ணுக்கு தெரிகிறது இது தேவ மனிதன் சொல்லி. அதனால தான் தன் பிள்ளையை உயிரோடு எழுப்ப முடியும் என்று நம்பிக்கையோடு வந்து அந்த மனிதனை அழைத்து கொண்டு செல்கிறார். அதே போல் அவன் எலிசா அந்த சூழ்நிலை பெண்ணின் மகனை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். சாட்சியுள்ள வாழ்க்கை, பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எலியாவின் வரம் வெட்டிப்பாய் எலிசாவுக்கு இருக்குது. அதே போல் அவன் செய்ததெல்லாம் ஆண்டவர் வாக்கியம் செய்தார். எலிசாவை கொண்டு பயங்கரமாக ஆண்டவர் பயன்படுத்தினார். நாம் ஆண்டவரோட உண்மையாக வாழும்போது வேதம் தெளிவாக சொல்வது, யோவான் 14:6 சொல்வார், நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் மேலான செய்வான். யார் என்னை முழுவதும் நம்புறானோ விசுவாசிக்கிறானோ அவனை என்ன கண்டு அதிகமாக பயன்படுத்துன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், அவர்களை பார்க்க மேலானவர்களும் செய்வான். அதுதான் ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாட்சி. இயேசுவை போல வாழ்ந்து பார்க்க வேண்டும். இது தெளிவாக சொல்லியிருக்கிறது அந்த எலிசாவை குறித்து. சரி, இன்னொரு மனிதனை குறித்து கொண்டு சொல்ல ஆசைப்படுகிறேன் வேகமாக. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே வசனம் 4-5 2 வசனங்களை குறித்து கூட சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த தானியேல் இருக்கிற தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 4-5. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தில் விசாரிப்பே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனால் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தை கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. இதுதான் சாட்சி. தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்தபடினால அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் இல்லை, குறையும் காணப்படலை. அதை சொல்ல. அப்பொழுது அந்த மனுஷன், நான் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தை குற்றப்படுத்தும்படி முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலுடைய அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார். நிறுத்தம் கர்த்தரை தேடுவதை கர்த்தரை ஆராதிப்பதை மட்டும்தான் அவன் சொல்ல முடியும். ஏன்னா அந்த நாட்டில் அவங்க விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், மனித வழிபாடு செய்கிறவர்கள் ராஜாவை மேன்மைப்படுத்துவார்கள். அப்போ இவனை இதில் தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியுமே. ராஜாவை மேன்மைப்படுத்த மாட்டான், அவனுடைய கர்த்தரை மட்டும்தான் மேன்மைப்படுத்துவான். மனித வழிபாடு விக்கிர வழிபாடு செய்ய மாட்டான், அவனுடைய தெய்வத்தை மட்டும்தான் அவன் வழிபடுவான். இந்த ஒன்றில் தான் இந்த தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அறிந்தவர்களாக அவங்க மனதில் ஒரு எண்ணம் வைக்கிறாங்க. ராஜாவை போய் திட்டம் போடுறாங்க, ராஜாவே உம்மை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி. அதே போல் அங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் இந்த தானியேல் ஆண்டவரை வணங்குவது, ஆண்டவரை தேடுவதை, ஆண்டவரை ஆராதிப்பதை விடலை. நாள்தோறும் என்ன செய்வானோ 3 வேளை எருசலேமுக்கு நேராக தன் வீட்டில் ஜன்னலை திறந்து ஜெபம் பண்ணுவானோ அதே போல் ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ இவங்களாம் போய் சொல்கிறாங்க, ராஜாவே சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, உம்மை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. ஆனால் அந்த தானியேல் செய்கிறாருன்னு சொல்லும்போது ராஜா சட்டத்தை மீற முடியாது, என்ன செய்ய சொல்லி யோசிப்பார். அப்போது தண்டனை என்ன, சிங்கக்கேபியில் போடணும். அப்போ தூக்கி சிங்கக்கேபியில் போட வர ராஜா மனசு இருக்காது. ஆனாலும் வேறு வழி இல்லையே, செய்யணுமே, தூக்கி போட்டுருவாங்க. தயிராஜா மனசுனாலும் தூக்கி இருந்துச்சுவார், தூக்கலாமல் இருப்பார். இவனுக்கு சிங்கக்கேபியில் போட்டுட்டு சட்டத்தை போடணும் போட்டு தூக்கலாமல் இருப்பார். ஆனால் அவருக்கு நம்பிக்கை அந்த தானியேலை காப்பாற்ற வச்சுருவாங்க. அதிகாரம் எழுந்து ஓடி போய் சிங்கக்கேபியில் குரல் கொடுப்பார். பாருங்கள், தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை
நல்லவராக இருந்தாரா என்று தானியேல் கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்பட்டதாக தேவன் தூதனை அனுப்பி அவையின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், ஏன் அப்படி செஞ்சாருன்னு சொன்னால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஏன் கடவுள் என்னை காப்பாற்றினாரு? சிங்கங்களிலிருந்து ஏன் என்னை கடவுள் காப்பாற்றினாரு? நான் அவருக்கு முன்னாடி குற்றம் வச்சவனா, பரிசுத்தமானா, நீதிமானா, உண்மை உள்ளவனா, சாட்சியாக வாழ்ந்தேன் அப்படிங்கிறான். அடுத்ததாக, ராஜாவை உங்களுக்கு முன்பாக நான் ஒரு நீதி கேடு செய்யலை, உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணலை, இரு அதிபதி அவர் செய்து அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் கண்கூடாக எத்தனை அதிபதிகள், எத்தனை அதிகாரிகள் தவறு பண்ணுறார்கள், எத்தனை அதிகாரிகள் ஊழல் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. எத்தனை அரசு துறைகளை பார்க்குறோம் லஞ்சம், எத்தனை இடங்களை பார்க்குறோம் அதிகாரம் மீறப்படுகிறது, உண்மை இல்லை, நீதி இல்லை. ஆனால் தானியேல் சொல்கிறான், நான் உண்மைக்கு முன்பதாக உண்மையுள்ளவனாய் வாழ்ந்தேன், என் தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ளவனாக வாழ்ந்தேன். அதனால தான் ஆண்டவரை காப்பாற்றினாரு. இப்போ சிங்கக்கபிலை தூக்கி போடுறீங்க, ஆனால் சிங்கத்தின் வாயிலை தேவன் ஏன் கட்டினார்? அது என்னவென்றால், நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தேன். அழகாக சொல்கிறான், அவருக்கு குற்றம். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம சொல்லணும், நம்ம வாழ்க்கை குறித்து நமக்கு சொல்ல முடியுமா? நான் ஆண்டவர் படி நான் குற்றமற்றவன், நான் ஆண்டவர் படி குற்றமற்றவர் என்று சொல்லி நம்மளை குறித்து சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி சொல்கிற அளவுக்கு வாழணும், சொல்கிற அளவுக்கு நாம் சாட்சியாக வாழ்ந்து காட்டணும், குற்றமற்றவர்களாய் வாழ்ந்து காட்டணும். இதுதான் கர்த்தருடைய கர்த்தர் விரும்புகிற சீசத்துவ வாழ்க்கை. தானியேல் குறித்தோடு கூட பேசினேன். மீண்டுமாக நான் வேதத்தில் புதிய பாடல்களை திருப்பி வைத்துக் கொள்ளும், அதை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அந்த 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி, நித்திய ஜீவனை விசுவாசம் நல்ல போராடுவதை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சி கொடுப்பாங்க, நல்ல அறிக்கைப்படுகிறவனுமா இருக்கும். நித்திய ஜீவனை பற்றிக்கொள், பரவராஜ வாழ்க்கை இழந்தார், உண்மையாக நீ வாழும் பரவராஜத்தை பற்றி பிடித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த சொல்கிற வார்த்தை, அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நாம் ஏன் கிறிஸ்தவர்களாக குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, பரவராஜ வாழ்க்கைக்கு போகணும், அதை இழந்துடக்கூடாது. வெண்ணங்கி தெரிந்து குருத்தோடு பிடித்தவரை ஆராதிக்கிற அந்த கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். அவருடைய வருகை நாளிலே இருக்க வேண்டும். அவருடைய நியாயத்திற்கு நாளிலே நாம் அந்த இறையரசை பிரவேசம் செய்ய வேண்டும். அதை இழந்துடக்கூடாது. அப்படின்னா சாட்சியை வாழலாம். தான் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாச நல்ல போராட்டத்தை போராடும், நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும், அதற்காக நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கைப்படுவதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எல்லாரும் முன்பதாக நாம் விசுவாசமாய், நீதிமானாய், உண்மையுள்ளவனாய் வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். நம்மை குறித்து மற்றவர்கள் அறிக்கையிடணும். நம்முடைய வாழ்க்கையை தாண்டி சொல்லக்குள்ள நான் குற்றமற்ற என்று சொல்கிற அளவுக்கு இருக்க வேண்டும். அதை சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே புதிய பாட்டில் ஒரு மனிதனை குறித்து நம்மளோடு கூட சொல்லி கலந்து ஆசைப்படுகிறேன். பவுலை குறித்து அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் வசனம் 11-12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்திருந்தார். அவருடைய சரீரத்திலிருந்து உருவாக்களையும் கச்சையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்களையும் போல வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பவுல் அற்புதங்கள் செய்தார். அவனுடைய கச்சைகள், அவனுடைய உருமாறுகள், இதை கொண்டு வந்து வியாதிகள் மேலே போட்டால் கூட நினச்சிதான் சுகமாயிருக்கும். பயன்படுகிற அந்த பொருட்களை கொண்டு வந்து கச்சிப்பு, அதாவது கச்சை இருந்துச்சுன்னா அந்த இடையில கட்டுறது. இப்போ எல்லாத்துக்கும் என்ன நாம் பயன்படுத்துகிறோம்? தெய்வம் மனிதனுடைய பயன்படுத்தும் பொருள் அவனுடைய வஸ்திரத்தில் உள்ளது. அதில் கூட அவ்வளோ வண்ணம் இருக்குது. அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அவனை அணிந்திருக்கிற ஆடைகள் வஸ்திரத்தில் கூட அவ்வளோ வண்ணம் இருக்குது. ஏன்னா இயேசு நடந்து போகும்போது ஒரு பெண்ணனுடைய வஸ்திரத்தில் வருகிறார். 12 வருடமாக பெரும்பாலும் பெண் உடனே சுகப்பட்டார். அப்போ அதை காட்டின மேலான அற்புதம். இங்கே பவுல் அங்கே போகலை, ஆனால் பவுலுடைய பயன்படுத்திய அந்த வஸ்திரத்துல பொருட்கள் கூட அங்கே பண்ணோன்னா அற்புதம் இருக்குது. அப்படி ஆண்டவர் பயன்படுத்திருக்கிறார் பாருங்க. இதை பார்த்தோன்னா அந்த ஊரில் இருந்த தேசாந்திரிகளாகிய திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதர்கள் சிலர், அதாவது மந்திரவாதம் வாங்கிட்டு சில யூதர் என்ன பண்ணுறாங்க, இந்த பவுலை கூட நம்மளும் அற்புதம் செய்யணும்னு சொல்லிட்டு இயேசுவை நாமளும் அற்புதம் செய்யணும்னு செய்கிறாங்க, செய்ய போகிறாங்க. அப்போது ஒரு சம்பவம் நடக்குது. உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன்.
பிரசங்கிற இயேசு நாமத்தினால நம்ம கட்டணம் சொல்லி பொல்லாத ஆவியை பார்த்து சொல்கிறாங்க, இது ஓடிடுன்னு நினச்சிட்டு. அப்போ அந்த பொல்லாத ஆவி சொல்வது அவர்களை நோக்கி, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி. அப்போஸ்தலர் 19:15 பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார்? அழகாக கொஸ்டின் பண்ணுது. பொல்லாத ஆவி, இயேசு எனக்கு தெரியும், அவன் நாமத்தை பிரசங்கிற பவுல் எனக்கு தெரியும், நீ யார்? அவன் தேவனுடைய மனுஷன், அவர் கடவுள். இயேசு யார்? கடவுள். பவுல் யார்? தேவனுடைய மனுஷன். நீ யாரு அப்படிங்கிறது. அது மாத்திரமல்ல, அது பொல்லாத ஆவிய அவர்களை என்ன செஞ்சா பாய்ந்து அவர்களை பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டதுமாய் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். பொல்லாத ஆவி அவங்க நினைச்சுதான் ஓட விட்டு துரத்துது. ஏன்? இவங்க மந்திரவாதம் பண்ணுறோம், இவங்க கத்துரை பிள்ளை இல்லை. ஆனால் கத்துரை நாமத்தை பயன்படுத்தினா அர்த்தம் நடந்துச்சு, தவறாக பயன்படுத்துகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. கத்துரை நாமத்தினால நான் கேட்டது கத்துரைக்கு தருவார், செய்வார். எப்படி தருவார்? கத்துரை பிள்ளை இருந்தால் தான் தருவார். சாட்சியில் வாழ்க்கை வாழும்போது, சிசுத்துவ வாழ்க்கை வாழும்போது கத்தர் நீங்கள் கேட்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான அற்புதங்களை செய்வார், மேலான ஆசீர்வாதத்தை தருவார். விசுவாசம் நல்ல போராட்டம், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்காங்க. இந்த அழைப்பு மறந்து தானே, இந்த அழைப்பு மறந்து சுயநலம், நாம் இதை சம்பாதிக்கணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும், அதுக்கு எப்படினாலும் நம்ம தப்பு பண்ணலாம். நீங்கள் அதுதான் இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல பணக்காரனாக சொல்லுவாங்க, திருடுறான், கொள்ளடிக்கிறான், கொலை பண்ணுறான், கூலிக்கு. இன்னைக்கு மனிதன் தவறான வாழ்க்கை வாழ்கிறான். ஏன்? மனசுக்கு போதுமென்று எண்ணம் இல்லை, தவறான எண்ணம். வேதம் தெளிவாக சொல்கிறது, கிறிஸ்தவர்களாகி நாம் ஒவ்வொருவரும் சாட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டோட சமூகத்தில் நாம் ஆண்டோட எலிசாவை போல நாம் பரிசுத்தமானாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். தானியலை கூட குற்றமற்றமாய் வாழ வேண்டும் சொல்லி அர்ப்பணிப்போம். பவுலை கூட உங்களுக்காய் பக்தி வயதாய் கூட வாழணும். ஏன்னா பொல்லத ஆவிக்குள்ளது நாம் பவுலை தொட முடியாது, ஏன்னா அவன் கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரியுது. அதான் சொல்றது, பொல்லதாகி இயேசுவும் எனக்கு தெரியும், அவன் கடவுள், பவுலும் எனக்கு தெரியும். உங்களுக்கு புரிந்து பொல்லதாகி சொல்லணும், இன்னார் யார் தெரியுது, தேவனுடைய பிள்ளை, இந்த பிள்ளைகளை நான் வளர முடியாது அப்படின்னு அசுதாவி தெரியும். அப்படி சாட்சியில் வாழும்படியாக கிருபை செய்வதாக கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நம் சாட்சியாக வாழவும் கர்த்தரை அவங்களை பயன்படுத்தும். அப்படி நிச்சயமாகவே அவருடைய வருகை நாளிலே நமக்கு நித்திய ஜீவன் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.